இன்றைய தினம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பல்வேறு சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த மேடையில் சற்று முன் நடந்த ஒரு நிகழ்வை அடிக்கோடிட்டு ரேகா அம்மா அவர்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சற்று முன் பேசி சென்ற ஆங்கிலத்துறை பேராசிரியை அனு அவர்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியை. அவர் தமிழில் இந்த கருத்துக்களை தொகுத்து சொல்ல எடுத்துக்கொண்ட முயற்சி உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. இங்கு என் கையில் இருக்கிறது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுயவிவர குறிப்பு. இதை தமிழில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல். இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2 பெண்மணிகள் இங்கிலாந்துலேருந்து இறங்கி வந்தவங்க இங்கே நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாந்தாமணி அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு நாடுகள் பற்றியும், ஒவ்வொரு மொழிகள் பற்றியும், ஒவ்வொரு மொழியின் சிறப்பு பற்றியும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எங்கள் மேடையில் இருக்கக்கூடிய 3 பேச்சாளர்களும் சமூக தளங்களில் நன்கு அறியப்பட்டவர்கள். நீங்கள் முகநூலில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், கட்சவி, இப்படி பல்வேறு தளங்களில் நிறைய பார்வைகள். நம்ம இன்று மகளிர் தினம் அப்படிங்கிறனால 3 பேரும் பேசுனதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு யூடியூப்பில் போய் பார்த்தா மணிக்கணக்கில் இருக்குது. எதை விடுறது எதை கேட்கறது அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி இருக்கும்போது நமக்காக நேரம் ஒதுக்கி இன்று வந்தமைக்காக அவர்களுக்கு முதற்க நன்றியையும் எண்ணியராக பெரியும் என்பார் வள்ளுவர். எண்ணங்கள் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போறதுக்கும் இல்ல ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம போறதுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது. அந்த அடிப்படையில சமூக ஆர்வலராகவும் விழிப்புணர்வு பேச்சாளராகவும் திகழக்கூடிய ரேகா பத்மநாபன் அவர்களுடைய பேச்செல்லாம் பெரும்பாலும் மனம் சார்ந்த, மன ஆளுமை சார்ந்த, மேலாண்மை சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றன. ஏன்னா மன அழுத்தம், மனப்பிறழ்வு, ஏன்னா இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில நம்ம நம்மளை பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றியும் உற்று நோக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த அடிப்படையில் பேச்சாளர் ரேகா பத்மநாபன் அவர்கள் பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என பல வயது உடையவர்களை சந்தித்து மனம் சார்ந்த நிறைய நுட்பங்களை பயிற்றுவித்து வருகிறார் பயிலரங்குகள் மூலமாக. மேலும் அவர்களுக்கு மிகவும் பிடித்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், உளவியல் அறிவுரை, மேலாண்மை, ஆளுமை மேலாண்மை, இந்த மாதிரி இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கலாம் அவர்களுடைய இயற்கையை பேணுதல் அப்படிங்கிற சிந்தனையில் மிகுந்த ஈடுபாடு உடையவராகவும் விழிப்புணர்வு பேச்சாளராகவும் இருக்கிறார். ரேகா பத்மநாபன் அப்படின்னாலே அவங்கள எதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க, அவங்களுடைய அடிப்படையான நோக்கம் பேச்சில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த விழிப்புணர்வு பேச்சாளரை இன்று உங்களுக்கு ஏஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அறிமுகம் செய்தது. அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனம் ஒவ்வொருத்தருக்கா நான் தனித்தனியாக சொன்னேன்னா அதுலேயே டைம் அதிகமாக போயிடும். ஏன்னா அவ்வளோ பேர் இந்த சந்தோஷமான நாட்களுக்கு பின்னால் இருக்காங்க. ஸோ கல்வி நிறுவனம் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அருள்மொழி அம்மா பேசினது, சாந்தாமணி அம்மா அவங்க பேசினதுக்கெல்லாம் பார்க்கும்போது, அருள்மொழி அம்மா பேசும்போது வீரம் பற்றி பேசினாங்க. ஒரு பெரிய இடி இடித்த மாதிரி இருந்தது. நம்ம சாந்தாமணி அம்மா பேசும்போது அப்படியே ஒரு மழை பொழிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? மழை நின்னோன்னா என்ன செய்வோம்? தண்ணியில் விளையாடுவோம் இல்லை? கால் நினச்சி பழக்கம் இருக்கா? மரத்துல இருந்து அந்த கொஞ்சம் உதிர்த்து விளையாடுவோம். அது மட்டும்தான் எங்களால் இப்போ பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ தகவல், அவ்வளோ விஷயங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள். நான் கூட நினைப்பேன், ஏன் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு நாள் வச்சு இதை ஏன் செலிப்ரேட் பண்ணணும்? எல்லா நாளுமே நம்ம உழைக்கும் போது எல்லா நாளுமே செலிப்ரேட்க்குரிய நாள் தான். இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்ற போது அருள்மொழி அம்மா சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சது, இது உழைக்கும் பெண்களுக்கான நாள் அப்படின்னு. எந்த பெண்கள் உழைக்கலன்றது தான் என்னுடைய கேள்வி. ஒரு ஆஃபீஸ் போய் சம்பளம் வாங்குறது மட்டும் இல்லை, அது இல்லாமல் வீட்டில் உழைக்கிறவங்கள நினைக்கும் போது உழைக்கும் பெண், உழைக்காத பெண்ணு தனியாக பிரிக்கவே முடியாது இல்லை? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாரும் நம்ம பெண்ணியம் அப்படின்னோன்னா நம்ம பெண்கள், பெண்மையோட பெருமை இதெல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம். ஆணுக்கு சரிசமம் 33% இடஒதுக்கீடு எல்லாம் பேசிட்டோம். ஆண்களை ஜெயிப்பதோ, ஆண்களுக்கு சரி நிகராக நம்ம நடந்துக்கிறதோ எனக்கு தெரிஞ்சு பெண்ணியமா எனக்கு தெரியல. ஏன்னா ஆணினுடைய மனதை ஜெயிச்சாதான் நம்ம 100% ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா இன்னைக்கு இந்த மேடையில் என்னோட 5 வயசு குழந்தைய பற்றி நான் நினைக்காம இங்கே நான் உட்காந்துருக்கேன்னா, காலையில் அவளுக்கு இருந்து இட்லி போட்டு கொடுத்து அவளுக்கு ஜடை போட்டு விட்டு அவளை குளிப்பாட்டி அவளை ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணி விட்டுட்டு வந்து ஆஃபீஸ் போன என் ஹஸ்பண்ட்னால மட்டும்தான். அப்போ நான் அவருக்கு நிகராக நான் போட்டி போட முடியுமா? அவரை நான் ஜெயிக்கணுமா? என் கணவரில் எல்லா ஆண்களோடையும் நான் பார்க்கும்போது இவங்களே என்ன நம்ம ஜெயிக்கிறது இல்லை? உடல் ரீதியாக அவங்க வலிமையாக இருக்காங்க, சண்டை போடுறதா? எப்படி ஜெயிக்க முடியும்? அன்பால், மனதால் அவங்கள ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா
எனக்கு என் வீட்டில் நான் பெண்ணுன்ற உணர்வே இல்லை. நான் என் பொண்ணு மாதிரி 5 வயசு குழந்தை மாதிரி நான் இருக்கேன். என்னையும் சேர்த்து அவர் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. அப்போ புரிஞ்சுது, ஓ அன்புல ஒருத்தங்களை ஜெயிச்சிட்டோம்னா இட ஒதுக்கீடுக்கு நம்ம எங்கேயும் இடம் தேட வேண்டியதே இல்லை, 100% நம்ம ஃபுல்லாக நிறைஞ்சிருவோம் அப்படின்றது புரிஞ்சுது. பொதுவாக நான் எந்த இடங்கள் போகும்போதும் அவேர்னஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க, விழிப்புணர்வு பேச்சாளர்னு போடுங்க, மோட்டிவேஷன் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை பற்றி வெளியே யாரும் நமக்கு மோட்டிவேட் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத இன்னைக்கு பேசலாமா? அதுதான் நம்மளுடைய மனம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் என்ன நினைச்சேன்னா, இங்கெல்லாம் ஓடுறதெல்லாம் நான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா அது நான் கிடையாதுன்றது தான் ஒரு அவேர்னஸ். அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் கேட்குறேன், இங்கே காலையில் ஒரு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுல. இப்போ வரைக்கும் நம்மளால முழுமையாக இந்த ஹால்குள்ளே கவனமாக இருக்க முடிஞ்சுதா? முடியல. அப்போ நான் எங்கே போயிட்டேன்? என் உடல் இங்கே இருக்கு, நம்ம உடல் இங்கே இருக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணிட்டு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த எண்ணங்கள் நம்ம நினைக்க நம்ம நினைச்ச இடத்துல அதை உட்கார வைக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்னவா ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு நம்மளுடைய மனம் ஒரு சேவகன் மாதிரி வேலை செய்யும். அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பண்ணலாமா? அது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, தியானம்லாம் எதுவும் இல்லை. நீங்க ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து எதுக்காவது கூச்சப்பட்டிருக்கீங்களா, வெக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அந்த மூமெண்ட்ல இருந்தீங்களா? என்ன தோணுச்சோ அதை பண்ணீங்களா? இப்போ அதை பண்ணலாமா? ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற டைம் 1/2 மணி நேரம். அதுக்குள்ள நம்ம இது என்னன்னு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 60 வயசு 70 வயசு இந்த பூமியில நம்ம இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் இதை ரொம்ப அற்புதமா உபயோகப்படுத்தலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டான்ஸ். இந்த டான்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம கல்யாணத்துக்கு இறங்கி நம்ம ஆட முடியாதுல்ல, ஃபேர்வெல் மாதிரி இருக்கணும். ரெடி?
அவ்வளோ அழகா. இதெல்லாம் நேர்ல பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு இங்க உங்களை பார்க்கும்போது சூப்பரா இருக்கு இந்த நாள். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த காலேஜ் டேஸ்லாம் முடிஞ்சோன்னே கல்யாணத்துக்காக ஆசையா காத்துட்டு இருப்போம். கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனோடனே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துடுச்சு, சந்தோஷமா இருக்காங்களா? எங்க போயிடுது இந்த சந்தோஷம் எல்லாம்? எப்பெல்லாம் இங்க என்ன ஓடுதோ அதுதான் நான் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம சந்தோஷம் காணாம போயிடும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஓடுற ட்ரெயின்ல ஏறது ஈஸியா, நிக்கிற ட்ரெயின்ல ஏறது ஈஸியா? நிக்கிற ட்ரெயின்ல ஏறது ஈஸி. இப்போ இங்க ஓடுறது எவ்வளோ வேகமா எப்படி ஓடிட்டு இருக்குன்றத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். கண்ணு மூடி இந்த எண்ணங்கள் நான் கிடையாது, இதை வெறும் சாட்சியா மட்டும் நான் கவனிக்கிறேன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். கண் மூடி, ஃபோனை கீழே வச்சுட்டு கண்ணை மூடி கவனிச்சு பாருங்களேன். என்னென்ன எண்ணங்கள், ஒரு 10 செகண்ட் தான் டைம். கண்ணை மூடி பாருங்க. எண்ணங்களோட பேசக்கூடாது, எண்ணங்களை வளர்க்கக்கூடாது, எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சும்மா என்ன ஓடுதுன்னு மட்டும் கவனிச்சு பாருங்க. ஒரு 10 செகண்ட். ஸ்டாப். என்ன ஓடி இருக்கும்னா, என்ன ஓடிச்சு? பசிக்குது, அப்புறம் டான்ஸ் ஆடணும், அப்புறம் எப்படா நான் முடிப்பேன், அப்புறம் அப்புறம் ஒண்ணுமே ஓடல. யாருக்கெல்லாம் ஒண்ணுமே ஓடல, அமைதியா இருந்தது? நீங்கெல்லாம் மகன். யாருக்கு நிறைய ஓடிச்சு கவனிக்க முடிஞ்சது? நீங்கெல்லாம் சூப்பர் சித்த புருஷர்கள். யாரு நான் சொன்னது எதுவுமே கேட்கவே இல்லை, என்னால அது பண்ணவே முடியல? உண்மையை சொல்லலாம், நீங்கெல்லாம் வளர்றதுக்கு தயாரா இருக்கிற மனிதர்கள். இப்போ இந்த மனதுல ஒண்ணு எதிர்காலத்தை பத்தின திட்டமோடும், இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்கும், இல்லைன்னா கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி அது ஏதாவது ஒன்று அசை போட்டுக்கிட்டு இருக்கும். இந்த விஷயங்களை தவிர இங்கே எதுவுமே ஓடாது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 3 விஷயம். ஒன்று எதிர்காலத்தை பற்றி திட்டம், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றின பயம், இல்லைன்னா கடந்த காலத்தை பற்றின அசைவுகள். இதை தவிர இந்த மனதில் வேற எதுவுமே ஓடாது. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே ஓடினது எதுவும் அதுதான் நான் நம்ம நினைச்சிட்டோம். எத்தனையோ வருஷம், எத்தனையோ யோகிகள் குடும்பம் எதுவும் இல்லாம காடு மலை ஏறி கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய தத்துவம் என்னது? இந்த எண்ணங்கள் எல்லாமே நான் கிடையாது, அதை கவனிக்கிற சாட்சி தான் நான் அப்படின்றது. உங்களை எத்தனை பேருக்கு நைட்டு தூங்கணும்னு கனவுல தூக்கம் வருது? தூக்கம் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு? பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எப்போ ஒரு தடவையா தூக்கம் வந்திருக்கும்? கனவுல கனவு வந்திருக்கோம், தூக்கத்துல வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கா? கண்ணை மூடி தூங்கும் போது அந்த கனவுல வந்த காட்சிகளை எந்த கண்களால நம்ம பார்த்தோம்? கண்ணை மூடி தானே தூங்குறோம். அப்ப அந்த ஒரு காட்சி வந்ததுல அது எந்த கண்ணுல பார்த்தோம்? கண் திறந்திருக்கும் போது சாட்சியா எது இருந்ததோ அதுதான் நம்ம கண்மூடி தூங்கினதுக்கு அப்புறம் அந்த காட்சிகளை சும்மா கவனிச்சிருக்கு. எழுந்தோடனே நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னா, நீயே தூங்கிட்ட. அப்புறம் எழுந்தோடனே எனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னா, கனவு வந்து எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. கெட்ட கனவுன்னு தெரியுதுல்ல, ஏன் நம்மளால ஆஃப் பண்ண முடியல தூக்கத்துல? ஏன்னா அப்போ அங்க நான் இல்லதானே அர்த்தம். நீங்க இல்லதானே? இல்லதானே? நீங்க ஒரு என்ன ஒரு ஆர்ட்ஸ் நீங்க படிச்சாலும், நீங்க என்ன ஒரு என்ஜினியரிங் படிச்சாலும், நான்றது என்னன்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த டிகிரியை வச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு போய் ஒரு தாயாய் ஒரு மருமகளா
ஒரு மாமியாரா என்ன பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிக்க முடியும்? நம்ம எதா பண்ண முடியுமா? எனக்கு சோகமா இருக்கும்போது சோகப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். இப்போ டான்ஸ் ஆடுங்கன்னு ஒன்று எழுந்து ஆடிட்டோம். இப்படி போட்டுமா நம்ம வாழ்க்கை? ஒரு விழிப்புணர்வே இல்லாம அந்த சூழ்நிலை என்ன நடக்குதோ அதுபடியே போயிடலாமா? போயிடலாமா? இப்போ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான டைம் எனக்கு கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு சத்தம் ஓடிட்டு இருக்கோம். இதுல இந்த சத்தம் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளால கவனிக்க முடியாது. ஆனா இந்த சில விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நாளைக்கு வாழ்க்கையில எந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அங்க விவேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உடைய மனிதனாக நம்ம ஆயிடுவோம். இவங்க சொன்னாங்களே, ஒரு வயசான பாட்டி இந்த உலக்கையை பார்த்தாங்க, தாத்தாவை பார்த்தாங்க. தாத்தாக்கு வரையும் பாட்டியால அது தூக்க முடியாது. ஆனா ஒரு விவேகம் என்ன, தூங்கணும்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அங்க எது ஜெயிச்சுது? வீரமா, பாட்டியா, பயமா, விவேகமா? விவேகம். அதனாலதான் மனம் என்பது நான் இல்லை என்பதை உணர்ந்து உலகமெல்லாம் போய் அதை பற்றி பேசினனாலதான் விவேகானந்தரை பத்தி இன்னும் நம்ம பேசுறோம். அந்த விவேகம், அதை அடையக்கூடிய வாய்ப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இப்போ நம்மளுடைய மூச்சை ஒரு ஃபியூ செகண்ட் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா எண்ணங்கள் ஓடாது, ஆஃப் ஆயிடும். செக் பண்ணி பாருங்க. மூச்சு நிறுத்திட்டா எண்ணங்கள் ஆஃப் ஆயிடும். அப்போ இது நின்றுச்சுன்னா இது ஆஃப் ஆயிடும். இப்படிப்பட்டதையா நான் நம்ம சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் அப்படிதானே வாழ்ந்திருக்கோம் இல்ல? உங்களை எத்தனை பேரால எனக்கு படுத்தோடனே என்னால தூங்க முடியும்? எத்தனை பேரால? அப்போ நீங்க பகல்ல உபயோகமா உங்களுடைய உடல் உழைப்பையும் மனதையும் சரியா கையாண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு படுத்தோன்னா நிறைய எண்ணங்கள் ஓடுது, என்னால தூங்கவே முடியல? என்ன பிரச்சனைனா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பகலெல்லாம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த எண்ணங்களை நான் நினைச்சுக்கிட்டு அது கூட நம்ம பதில் பேசிக்கிட்டே இருக்கிறனால நைட்டு நம்ம உடம்பு டயர்டாகி விழுந்துட்டா கூட அது படுக்க மாட்டேங்குது. நம்ம அதுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இருந்தாலும் நமக்கு என்ன பழகிடுச்சு, பகலெல்லாம் அது கூட பேசி பேசி பழகிட்டனால நைட்டு படுத்தோன்னே என்ன பண்றோம், இவ அப்படி சொல்லியிருக்க கூடாது, அவன் அப்படி நம்மளை பார்த்துருக்க கூடாது, நம்ம அம்மா இப்படி பேசியிருக்க கூடாது. ஓடுதா இல்லையா? ஓடுது இல்லையா? சரி, இதெல்லாம் ஓடலைனாலும் வேற ஒன்று கையில் ஓடிட்டே இருக்கா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஓடிக்கிட்டே இருக்கா? எப்போ நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்மை தனக்கு அடிமையாக்கி ஆளுமையில் வைத்திருக்கு, இன்க்ளூடிங் நம்மளுடைய எண்ணங்கள் தன்னுடைய ஆளுமையில் நம்மை அடிமையா வைத்திருக்குன்ற விழிப்புணர்வு நமக்கு எப்போ வரும்? ஏன் வரணும்? முதல்ல இல்லை இப்படி போயிடலாமா, இப்படி வாழ்ந்துடலாமா? எனக்கு பிடிச்ச பையனை பார்த்தேன், வீட்டில் பிரச்சனை வந்தது, எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பையனை பார்த்தேன், வீட்டில் எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரச்சனையே வராதா? வரும்ல. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்றதை நம்ம எப்போ புரிஞ்சுப்போம்? இது என்னன்றது இந்த நிமிஷம் நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில எந்த மூலையில நம்மளை கொண்டு போய் விட்டாலும் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்யூஷன் கேட்பாங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, நான் என்ன முடிவு எடுக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் மெயில் பண்றாங்க, ரேகா இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை, என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க பிரச்சனைக்குள்ள உட்காந்து அது உங்க பிரச்சனைன்னு நீங்க பாக்குறீங்க, என்கிட்ட தீர்வு கேட்கும்போது நான் அதுக்கு எப்படி சொல்றேன், அது உங்க பிரச்சனை, நான் வெளியே இருந்து பார்த்து ஒரு மூணாவது மனிதனா இருக்கிறனால என்னால என்ன பண்ண முடியுது, உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியுது. ஆனா நம்ம எல்லாரும் நம்ம பிரச்சனையை என்னவா பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பிரச்சனையா அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறனால என்ன ஆயிடுது, வெளியே இருந்து யாராவது நம்மளை தூக்கி விட வேண்டியதா இருக்குது, வெளியே கொண்டு வர வேண்டியதா இருக்குது இல்லையா? அப்போ இந்த எண்ணம் என்பது, மனம் என்பது என்ன, அதை எப்படி கையாளுறது நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் நம்மை பாதிக்காத மாதிரி அதை ரொம்ப விவேகமா நம்ம கொண்டு போக முடியும். அதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மனம் என்பது நமக்குள்ள எப்போ இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது யாருக்காவது தெரியுமா? எப்போ இருந்து? யாருக்காவது ஐடியா இருக்கா? பேசிக்கிட்டே இருக்கு உள்ள, பிளா 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 ஓடிட்டே இருக்கு. எப்ப இருந்து ஓடிச்சு? எந்த வயசுல இருந்து? 3 வயதுல இருந்து 7 வயது வரைக்கும்
மனம் என்பது நமக்குள்ள உருவாகுது. பேஸ்மெண்ட். நம்ம பேரு, நான் யாரு, என் அப்பா அம்மா, நான் ஒரு பெண், நான் இந்த மதத்தை சேர்ந்தவள், எனக்கு இந்த கடவுள் பிடிக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய எத்தனை வயசுல இருந்து 3 வயதிலிருந்து நமக்குள்ள விழ ஆரம்பிக்குது. 3 வயசுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம எப்படி கேட்டிருப்போம் நம்ம அப்பா அம்மாட்ட? அப்பா பாப்பாக்கு சாக்லேட் கொடுப்பா, அப்பா பாப்பாக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுப்பா. 3 வயசு தாண்டும் போது நம்ம என்ன கேட்போம் தெரியுமா? எனக்கு அந்த பொம்மை வேணும், நான் இந்த சாக்லேட் கொடுத்தாதான் நீ சொன்ன மாதிரி கேட்பேன். அப்ப அந்த நான்றது நமக்கு எப்ப இருந்து வர ஆரம்பிச்சது? இந்த மனம் என்பது எப்ப இருந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த 4 வயதுல இருந்து 7 வயது வரைக்கும் ஸ்ட்ராங்கா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது, முழிச்சிருக்கும் போது, சினிமா பார்க்கும்போது, சோசியல் மீடியா அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை உள்ள சேகரிச்சு 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 நம்ம நான் அப்படின்ற இந்த மனம் ரொம்ப கனமா ஆயிடுது. அததான் மன அழுத்தம்னு சொல்றாங்க. எப்ப நம்ம லைட்டா இருக்க முடியும்? பாரம் கம்மியா இருந்தா தானே லைட்டா இருக்க முடியும், இல்ல? ஆனா இவ்வளோ விஷயங்களை நான், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வராது, எனக்கு இது வேணாம், இது நான் இப்படி இருந்தா நான் இருக்க மாட்டேன், அப்படி இருந்தா நான் இருக்க மாட்டேன்ற கனம் அதிகமாயிடுறதுனால தானே நம்மளால எங்கேயுமே லைட்டா இருக்க முடியல, லேசா இருக்க முடியல. இப்ப காலையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா இவங்களை நேர்ல சந்திக்க முடியும்னு? இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருந்தாலும் நம்மளால முழுமையா இங்க இருக்க முடிஞ்சுதா? வெளியே ஓடிட்டு ஓடிட்டு வந்திருக்கும், பக்கத்துல இங்க போன்ல நிறைய வந்திருக்கும். மனம் என்பது ஒரு குதிரை மேல சவாரி செய்யற மாதிரி. அந்த குதிரை மேல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சவாரி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே குதிரை நம்ம தரன்னு நம்மளை இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? மனம் என்பதை புரிஞ்சுக்காம நம்ம இருந்தோம்னா நம்மள அது தரன்னு இழுத்துட்டு தான் போகும். இப்போ இல்லை, எப்பவுமே அது அப்படிதான் நடக்கும். நீங்க உங்க அம்மாவை பாருங்க, உங்க அப்பாவை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, அவங்க மன பிரச்சனையில மன உளைச்சல இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய எண்ணங்கள் அவங்கள தரன்னு அந்த சிச்சுவேஷனுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அது வந்தாலும் அதே நிலைமை தான், எனக்கு அது வந்தாலும் அதே நிலைமை தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெளியே வரும்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்குன்னு கொஞ்சம் பேர் என்ன படிச்சுட்டு இருக்காங்க? சைக்காலஜி, மனோ தத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெடி, கஸ்டமர் ரெடி ஆயிட்டு இருக்கோம். இங்க இல்ல, வயது வித்தியாசம் இல்லாம கஸ்டமர்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுறவன்ல இருந்து பிளைட் ஓட்டுறவன் வரைக்கும் கேட்கிறான், மன உளைச்சலா இருக்கு என்ன பண்றது? மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் அது உளைச்சலா தான் இருக்கும். அது என்னன்றது புரியும் போதுதான் அது உளைச்சலா இல்லாம அது கொஞ்சம் சும்மா பக்கத்துல உட்காரு அப்படின்னு நம்ம அதை உட்கார வைக்க முடியும். அதுக்கான ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சீக்ரெட் இருக்கு. சொல்லவா? என்ன முடிவெடுக்கணும்ன்ற ஒரு விவேகம் நமக்கு வரும். எண்ணங்கள் நான் அல்ல அப்படின்னு தேவையான போது அதை ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போனா நம்மளுடைய மூச்சு நமக்குள்ள நிதானமா நடக்கும்போது, நம்மளுடைய மனம் அமைதியா நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும். நம்ம வெளி உலகத்துல, வெளி வாழ்க்கையில, வெளி கமிட்மெண்ட்ஸ்ல நம்ம கவனம் செலுத்தினால நமக்குள்ள மூச்சு ஆழமா நடக்கல. அதனால என்ன ஆயிடுதுன்னா உள்ளுக்குள்ள இவன் உட்காந்துட்டு என்ன பண்றான்? ஓனர் ஊருக்கு போயிட்டா வேலைக்காரன் தானே அந்த வீட்டுக்கு ஓனர், அவன் தானே எல்லாத்தையும் அனுபவிப்பான். அந்த மாதிரி நம்மளுடைய மனம், நம்மளுடைய கவனம் வாழ்க்கையில புற வாழ்க்கையை சார்ந்து, வெளி உலகத்தை சார்ந்து ஓடும் போது அது உள்ள வந்து எஜமானா உட்காந்துக்குச்சு. சோ உண்மையான எஜமான் யார் நமக்கு? இப்ப நம்மளா அதுவா? நான் சொல்றேன், இப்போ நமக்கு உண்மையான எஜமான் நம்ம பசியா, இல்ல நம்மளுடைய எண்ணங்களா, இல்ல நம்மளா? பசி. ஏன்? உடம்பு அதோட வேலையை சரியா பண்ணிக்கிட்டு இருக்கு, ரைட்? உடம்பு அதோட வேலையை சரியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால டான்னு 1 மணி கிட்ட வரும்போது பசி வந்துடுச்சு. மனம் அதோட வேலையை சரியா பண்ணுதா? நம்ம பண்ண விட்டோமா? ஒரு பூதம் கதை இருக்கு தெரியுமா? என்ன சொன்னாலும் அது செய்துட்டு வந்துரும், நம்ம சொல்லலைன்னா அது என்ன செய்யும்? நம்மள சாப்பிட்ரும். அப்படி ஒரு பூதம் கதை தெரியுமா? ஒருத்த வந்து ஒரு குரு கிட்ட கேட்குறான், எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நானே உழைச்சி சம்பாரிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு ஏதாவது உதவி பண்ணக்கூடாதா?
அப்போ அந்த குரு வந்து அவருக்காக ஒரு சின்ன பூதத்தை வர வச்சு கொடுத்தாரு. இந்த பூதம் இனிமேல் நீ என்ன சொன்னாலும் செய்யும், ஆனால் இந்த பூதத்துக்கு நீ ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்ன சாமி நடக்கும், இல்லைன்னா அது உன்னை சாப்பிட்ருப்போ. திரும்பவும் தியானத்துக்கு போயிட்டாரு. ஐயோ, இப்போ இவர் எதில் மாட்டிக்கிட்டாரு? அந்த பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. நம்ம எல்லாரும் யார்கிட்ட மாட்டிக்கிட்டோம்? நம்மளுடைய மனசுக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட. ஆனால் இந்த பசியில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்க முடியாமல் போகுது. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. யூடியூப்ல டாக்டர் ஷாலினி அவங்களுடைய பொன்மாலை பொழுது அப்படின்ற டைட்டிலில் மீம்ஸ் அப்படின்ற டாபிக்ல அவங்க பேசியிருப்பாங்க. அந்த தலைப்பு வீடியோ நீங்க போய் பாருங்க. அண்ட் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, ஆண்களுடைய பாய்ஸுடைய ப்ராப்ளம் பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு யூடியூப்ல எந்த ஒரு வீடியோ போய் பார்த்தாலும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கு பணம் தெரியுமா? ஒரு கிளிக்குக்கு அவங்களுக்கு பணம், ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு லைக்கு அவங்களுக்கு பணம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அந்தரங்கமான சில விஷயங்கள் எல்லாமே யூடியூப்ல இருக்குது. இது பெண்கள் போய் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. பட் நிறைய இடங்கள்ல ரொம்ப இளைஞர்கள், பசங்க அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறனால அவங்க மனதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம உணர்ச்சி மட்டுமே அதிகமாகி ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கருணையை நம்ம புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்க முடியுமா? உங்க வீட்டில் உங்க தம்பிக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம், உங்க அண்ணாக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களை யாருக்கு வேணாலும் ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இது பிரச்சனை இல்லை, இது இயற்கை. இயற்கையாக நடக்கும்போது அது இயற்கை. ஆனால் யூடியூப்ல இப்படி சில சுயநலத்துக்காக அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டனால அந்த மாதிரி வீடியோஸ் அவங்க பார்த்து மன ரீதியாக, உடல் ரீதியாக அவங்க ஃபீல் பண்ண விஷயங்களை வெளியேற்ற முடியாம கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால தான் ரோட்ல நிறைய இடங்கள்ல அப்யூஸ் நடக்குது. 5 வயது 3 வயது குழந்தைகள் எல்லாருக்கும் சில சொல்ல முடியாத அசம்பாவிதங்கள் நடக்குது. இந்த விஷயத்த பெண்களான நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பசங்களை போடா பொறிக்கு பையா எல்லாம் திட்டிட்டு வந்துடுறோமா, திட்டிட்டு வந்துடுறோம்ல, அடிச்சிடுறோம், எல்லாம் பண்றோம்ல. அது அதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? அதோட முடியுமா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு பதிலா இன்னொரு விளைவு வருமா? அது யாரை பாதிக்கும்? நம்மளையா, நம்ம பேரண்ட்ஸையா? அதிகமா பேரண்ட்ஸை அதிகமாக பாதிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த எதிர்பாலினத்தையும் இன்னைக்கு சமூகம் இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்ட அவங்க நெருங்கி வரும்போது அவங்கள நம்ம பொறுக்கியா பார்க்க தேவையில்லை, ஒரு கெட்டவனா பார்க்க தேவையில்லை, ஒரு துஷ்டனா அவனை பார்க்க தேவையில்லை. பிரச்சனை என்ன? அவனுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ அவன்கிட்ட உண்மையான யாரும் இல்லைன்றது தான் அர்த்தம். அது நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, அந்த டாக்டர் ஷாலினி அவங்க வீடியோவில் கூட பேசியிருந்தாங்க. ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பெண் ரொம்ப கவர்ச்சியா உடை அணிஞ்சா அப்படின்னா, நீங்கெல்லாம் வில்லேஜ்ல இருக்கீங்க, ஸோ கவர்ச்சியா உடை அணிய தேவையில்லை. ஆனா பெண் எந்த மாதிரி உடை அணிந்தாலும் அவ ஆண்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க, ஏன்னா அது இயற்கை. ஸோ நம்ம அங்கிருந்து கடந்து போயிடுவோம். ஆனா அவங்களுடைய உணர்வு உடனே ஆஃப் பண்ணிட முடியுமா? முடியாது தானே. ஏதோ ஒரு விதத்துல அது வெடிச்சு வெளியே வரதானே செய்யும். அந்த மாதிரி வெடிச்சு வெளியே வரதை தான் இந்த மாதிரி ஈவ் டீசிங் நடக்கிறதும் பெண்களுக்கான அபியூஸ் நடக்கிறதும். அப்ப இதனுடைய மூலம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்மளும் ஒரு காரணமா, சமூக வலைத்தளங்களும் ஒரு காரணமா. ஸோ நம்மளுடைய நாலேஜை, நம்மளுடைய பார்வையை கொஞ்சம் விவேகமா கருணையோட எல்லார் மேலேயும் நம்ம பார்த்தோம், எல்லா ஆண்கள் மேலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வயதுல அவன் ஏன் எப்படி நடந்துக்கிறான்றது நமக்கு புரியுமா புரியாதா? ஒருத்தர் நம்ம கிட்ட காதல் டயலாக் உண்மையா நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை நல்லா காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு ஆண், நம்ம கண்ணு, மூக்கு, வாய், காது, ட்ரெஸ் மேல அவனுடைய கவனம் இருக்குமா? அவனோட படிப்பு மேல அவனுடைய கவனம் இருக்குமா? நம்மளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான்னா நம்மளை நல்லா வச்சு காப்பாத்தணிக்கணும்னு நினைக்கிறவனுடைய கவனம் எதுல இருக்கும்? அவனுடைய ஃபியூச்சர்ல தானே இருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ இல்லாம என்னால தூங்கவே முடியல, உன் நினைப்புனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஆண்மகனுடைய நிலைமை என்ன?
அவனால அவனுடைய ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு தானே அர்த்தம். இல்ல நம்ம பேரழகின்னு அர்த்தமா? நம்ம பேரழகின்னு வச்சுக்கலாமா? நம்மளுடைய பேரழகு யாரையும் தனிமையில தொந்தரவு படுத்தாம இருந்துச்சு அப்படின்னா உண்மையாவே நம்ம அழகுதான். ஆனா அவங்களோட ஃபோக்கஸ்ல, அவங்க ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம நம்ம ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா அது முதல்ல அவங்கள தானே பாதிக்கும். நமக்கு எப்படி நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு ஏதாவது நடந்தா நமக்கு பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் அந்த சைடும், இல்லையா? ஸோ இந்த ஒரு கருணை நமக்கு அவங்க மேலே வந்துடுச்சு அப்படின்னா, இந்த ஆண்கள் எல்லாமே பெண்களை டீஸ் பண்ணுறாங்கன்னோ, இந்த பெண்கள் எல்லாமே வந்து ஆண்களை தைரியமாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை தாக்க வந்தாங்க அப்படின்னா நம்மளும் அவங்களை இப்படி தான் நடத்தணும் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் அன்போடு அவங்கள புரிஞ்சுக்க முடியுமா? முடியும் இல்லையா? இப்போது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த காதல், என்னை வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிறான், எனக்கு என்ன முடிவு பண்ணுறது தெரியல, என் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இல்லையா? இந்த 3 வருஷம் நமக்கு எதுக்கான டைம்? இப்போ நம்ம எல்லாரும் போய் ஓல்டேஜ் ஹோமில் சேர்ந்துடலாமா? எல்லாரும் ஓல்டேஜ் ஹோமில் போய் சேர்ந்துடலாமா? படிச்சுட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு ஓல்டேஜ் ஹோமில் போய் சேர்ந்துடலாமா? நடுவில் கொஞ்சம் நமக்குன்னு சில கடமை இருக்கா? இந்த 3 வருஷம் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு குடும்பத்தில் போய் உள்ள நுழைஞ்சுக்கலாமா? இல்லை டைரக்டா ஓல்டேஜ் ஹோம் போயிடலாமா? இல்லை இந்த 3 வருஷத்துல நம்ம கடமை என்னமோ அதை முடிக்கலாமா? அவ்வளோதான். நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய மனம் என்பது நம்மளால கையாள முடியாத ஒரு அற்புதமான சக்தி. இதே சக்தி தான் எதிர்பாலினமான ஆண்களிடமும் இருக்கு. நம்ம ஒரு தவறான விஷயத்தையோ, ஒரு ஆண் இல்லது ஒரு பெண் உடையில்லாம இருக்கிற ஒரு வீடியோவா நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இயற்கையில ஆண்களுக்கு அப்படி பேதம் தெரியாது. இந்த ஒரு நாலேஜ் நமக்குள்ள நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள ஒரு ஆண் கடந்து போகும்போது கொஞ்சம் நம்ம விலகி அடக்க ஒடுக்குமா நடந்துப்போம். அவ்வளவுதான், சிம்பிள். இதை தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல பண்ணாங்க. பொம்பளை பொண்ணுன்னா கொஞ்சம் ஒதுங்கிரு. ஏன்னா எல்லா விதத்திலையும் முழுமையான சுதந்திரத்தோடையும் சக்தியோடையும் நம்மளுடைய எதிர்பாலினம் இருக்கு. நம்ம எந்த விதத்திலையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு பொண்ணு மெயில் பண்ணியிருந்தா. என்னன்னா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாராம். அரேஞ்ச்டு மேரேஜ் அவங்களுக்கு. இந்த பொண்ணை வந்து அவர் எதுலையுமே புகழவே மாட்டாராம். நீ நல்லா இருக்கணும், ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி போய் நின்னா கூட அவர் ஒண்ணுமே கண்டுக்கவே மாட்டாராம். அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லா குழந்தைங்க மேலேயும், குழந்தைங்க படிப்பு ஃபியூச்சர் மேலே தான் இருக்குமா. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, ஒரு பையனோட ஃபேஸ்புக்கில் வந்து மெசஞ்சரில் சேட் பண்ணியிருக்கா. இவளோட அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எடுத்து அந்த பையன் வந்து ரொம்ப நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இவன் அண்ணான்னு பேசியிருக்கா, அவனும் தங்கச்சின்னு தான் பேசியிருக்கான். அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்கான். அண்ணான்னு சொன்னானே நம்ம எல்லாரும் தங்கச்சி ஆகிடுவோம் இல்லையா, உருகிடுவோம். அந்த மாதிரி அந்த பொண்ணு உருகிட்டா. அப்புறம் அடுத்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அவள் மாற்றிருக்கா. நீங்கள் சுடிதாரை விட சாரியில் தான் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணியிருக்கா, விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து மெசஞ்சரில் அவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கா. அந்த அண்ணா, அன்புக்குரிய அந்த அண்ணா என்ன பண்ணாருன்னா, அந்த குண்டான பொண்ணோட ஃபேஸ் எடுத்து ஸ்லிம்மான உடம்புல எல்லாம் ஒட்ட வச்சு அமைச்சிருக்காரு. இந்த பொண்ணு டயட் ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் ஒல்லியாக ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதே முகத்தை எடுத்து கொஞ்சம் மோசமான உடலோட ஒட்ட வச்சு அமைச்சிருக்காரு. அந்த பொண்ணு பிளாக் பண்ணியிருக்கா. அவன் மிரட்டியிருக்கான். என்னன்னு, இது வரைக்கும் நீ சேட் பண்ணல, இது எல்லாத்தையும் எடுத்து உன் ஹஸ்பண்டுக்கு உன் வீட்டில் வந்து கொடுப்பேன், ஒழுங்கா என்னோட சேட் பண்ணு. என்ன பண்ணுவா அவ? லைஃப் போச்சா, குழந்தைங்க ஃபியூச்சர் போச்சா? இனிமேல் குழந்தைங்களை காப்பாற்ற இவ தானே வேலைக்கு போகணும். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் நமக்கான விளைவை விதைச்சுக்கிட்டே வருது அப்படின்ற ஒரு கவனம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஆண்களை நம்ம வந்து எதிர்பாலினமாவோ விரோதியாவோ ஏதோ அவங்கள நம்ம டீஸ் பண்ண தான் வராங்கன்னோ அப்படிலாம் பார்க்கவே வேணாம். இயற்கையில் நமக்கு எப்படி ஒரு அழகான பூவை பார்த்தா பறிக்கணும்னு தோணுதோ, மாங்காய் பார்த்தா பறித்து உப்பு மிளகாய் வச்சு சாப்பிடணும்னு தோணுதோ, அந்த மாதிரி பெண்ணினத்தை பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர்றது அப்படின்றது இயற்கை. அவ்வளோதான். அந்த இயற்கையின் ஈர்ப்பு கூட நம்மளும் போய் விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான விளைவையும்
நம்ம ஃபேஸ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். நீ காதல் கல்யாணம் பண்ணுறியோ, நீ படிக்கிறியோ, இல்லை நீ பாஸ் ஆறியோ, நீ ஒரு என்ன வேணா பண்ணுறியோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இயற்கையில் இதுதான் விதி, இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். நம்மளுடைய மனம் என்பது என்னன்றதும் இதே மாதிரியான மனம் தான் எதிர்ப்பானதுக்கும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இந்த மூச்சை ஆழமாக நிதானமாக எடுக்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விவேகமான மனிதராக நம்ம வாழ்ந்து போக முடியும். ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. இங்கே வீடியோவில் அப்பப்போ க்ளோஸ்அப்லாம் காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சவால் விடுறீங்க நம்ம இளைஞர்களுக்கு. ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்தது. அண்ட் இந்த அவார்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உங்கள் முன்னாடி இந்த அவார்டு வாங்கினது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய பிரின்சிபல் சார் அண்ட் உங்களுடைய கல்லூரி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஒரு 3 விஷயம் ப்ளீஸ், கொஞ்சம் பசியோடு தான் இருக்கும், காதில் வாங்கிக்கோங்க. தினமும் ஒரு 15 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மனதை எப்போ வேணுமோ அப்போ ஆன் பண்ணிக்கலாம், எப்போ தேவையில்லையோ அப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பவர் நமக்கு வந்துடும். இன்னொரு விஷயம், தினமும் ஒரு 15 நிமிஷம் ஏதாவது ஒரு புது விஷயத்த நம்ம கற்றுக்கணும். அது மனம் சார்ந்து இருக்கலாம், உடல் சார்ந்து இருக்கலாம், அறிவியல் சார்ந்து இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், ஆண்களுடைய மனநிலை பற்றி இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு 15 நிமிஷம் ஒரு புது விஷயத்த, புது டாப்பிக்கை நம்ம கற்றுக்கணும். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஈகோ அப்போ தான் அங்கே உடையும். நம்ம எப்போவுமே டவுன் டு எர்த் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அது இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு நாள் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 விஷயம் இது நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கல்லூரியில் அடுத்த வருஷம் இந்த மேடையில் உங்களில் ஒருத்தர் இங்கே நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. தேங்க்யூ. உங்கள் சொற்பொழிவில் நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லும் கருத்துக்களில் ஒன்று, எண்ணங்கள் நான் அல்ல, அதை காணும் காட்சிதான் நான். உங்கள் முகப்பொழிவுக்கு முன்னால் உங்கள் மன காரணமே என்று நம்புகிறோம். இந்த உலக மகளிர் தினத்தை வேறு பார்வையில் பார்க்க வைத்து விட்டீர்கள். எங்கள் சுதந்திரம் ஆண்களுக்கு நிகரல்ல, நாங்கள் யார் என்பதையும் எங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதே உண்மையான சுதந்திரம் என்று சொற்பொழிவு ஆற்றியமைக்கு நன்றி அம்மா.